ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார். நான் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் பீரியட்ஸ் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டா ஆணூருக்கு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஜமாக இந்த பீரியட் டைமில் பெண்கள் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா வராதா, ஸோ அது டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கம் அந்த பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனால், பீரியட்ஸ் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வருமா நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுனா இங்கே வந்து மோஸ்ட்லி நான் நிறைய சில பேஷண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, சில பேஷண்ட் பேசியிருப்பேன், சில பேஷண்ட் இன்ஃபெக்ஷனால் கால் பண்ணிக்கிறாங்க நிறைய வாட்டி. ஸோ அவங்க கேட்குறது வந்து, அவங்க எனக்கு சொல்கிறது வந்து ரிப்பீட்டடாக, ஸோ பீரியட் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டேன், ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து சார். சில பேர் பீரியட் டைமில் செக்ஸ் வச்சுக்கிறாங்க, பட் இன்ஃபெக்ஷன் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி செக்ஸு வச்சுக்கிறவங்க இருக்காங்க, அண்டு வித்தவுட் பார்ட்டிசிபேட் பண்ணவரும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பீரியட்ஸ் டைமில். பட் பீரியட் டைமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சில டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் சில டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஸ்டடி பண்ணிக்கிறேன், நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ணிக்கிறேன். சில டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ், சில டைமில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதில்லை. மோஸ்ட்லி இந்த ஒயிட் டிசார்ஜ் இருக்கிறப்போ, ஸோ வெள்ளைப்படுதல் சொல்லுவாங்க, இந்த டைமில் மோஸ்ட்லி செக்ஸு பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு 98-99% சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்லி, ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த டென்ஷன், அந்த ஃபீலிங், செக்ஸுவல் ப்ளஸர் வரும்போது மோஸ்ட்லி பீரியட் டைமில் கூட செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஸோ தென் ஆஃப்டர் நீங்கள் செக்ஸ் ஆஃப்டர் வந்து அந்த ஆணுறுப்பை வந்து நார்மல் வார்ம் வாட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி செக்ஸ் ஆஃப்டர் எந்த டைம்லன்னு ஆகட்டும், ஸோ க்ளீன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஹைஜனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வராது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஒயிட் டிசார்ஜ் டைமில் செக்ஸே வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, இந்த பீரியட் டைமில் மோஸ்ட்லி செக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஸோ எதனாலனா, லேடிஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், பாடி பெயின்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அந்த டைமில் பீரியட்ஸ் டைமில் மோஸ்ட்லி செக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, பட் சில டைமில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட அட்வைஸ் மோஸ்ட்லி இன்டர்கோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.